ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாடா மச்சான் டீ குடிக்கலான்னு சொல்றதுல எல்லா ப்ராப்ளம் மறந்து ஒன்று சேர்ந்துருவாங்க எல்லோரும். ரோடோரம் மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா கலந்து தாங்க டீ கடை. மளிகை கடைக்கு பதில் சூப்பர் மார்க்கெட். அது போல எல்லா பிசினஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. ஆனா ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லாத கடைனா டீ கடை தாங்க. சின்ன பேச்சுக்கள், சிரிப்பு சத்தம், விவாதங்கள் எல்லாம் ஒன்று சேர சங்கமிக்கிற இடம் தாங்க டீ கடை. அவ்வளோ ஏன் ஒரு சராசரி மனுஷனோட போதி மரம்னு கூட சொல்லலாம் இந்த டீ கடையை. ஜாதி மதம் பேதம் இல்லாம ஒரு சமத்துவத்தை மெயின்டைன் பண்ற இடம் தாங்க இந்த டீ கடை. அப்படிப்பட்ட டீ கடையை ஒட்டி நடக்கிற ஒரு சில சம்பவங்கள் தாங்க இந்த பதிவு. வாங்க எங்க டீ கடை, சாரி நம்ம டீ கடை சம்பவங்களை பார்க்கலாம். சம்பவம் 1. ஊர்க்காரனும் வர வேண்டிய டீ பாக்கியும். என்ன மாஸ்டரு? டீ மாஸ்டரு. ஓ சரி, ஒரு டீ போடு. கப்லயா கிளாஸ்லயா? கிளாஸ்ல. கிளாஸ கழுவி போடணுமா கழுவாம போடணுமா? நீ வேற கழுவிதான் போடடா. ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? ஸ்ட்ராங்கா போடு. சக்கரை போடணுமா போடக்கூடாதா? சக்கரை போட்டு போடு. சுக்குட்டியா இஞ்சி டீயா? ஐயா, இவன் ஊறப்பட்ட கேள்வி கேட்கறது நான் ஸ்கூல் சைடு போகாம இருப்பேன். நீயும் டிவி நீயும் வச்சுக்கோடா. ஏ போறதான் போற, அந்த 400 ரூபாய் பாக்கி கொடுத்துட்டு போயா. உங்க அப்பா நாளைக்கு வரும், அவகிட்ட கேளு போ. சம்பவம் 2. டீ கடையிலும் தமிழ். Hi bro, do you have any snacks here? I am feeling very hungry and headache. ஆனா உங்க ஒப்பத்தம்மாவனே, நீ இந்த ஊருக்காரன் தானடா? வெளியூர்ல போய் படிச்சுட்டு வந்தா நீ என்ன பெரிய பருப்பா? தமிழ்ல பேசுடா வெண்ண. ஓ அப்படிங்களாங்க. நான் மிகவும் அயர்வாகவும் பசியுடனும் காணப்படுகிறேன். கோட்டை வடிநீர் தேநீர் விலை என்ன? என்னடா அசிங்கமா கொட்டை கிட்ட எல்லாம் பேசுற? விலை பட்டியல் எங்கே? அமர இருக்கைகள் இல்லையா? உன்னை தமிழ்ல தானடா பேச சொன்னேன். எதேதோ பேசுறியடா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தேநீருடன் நல்ல நாள், என் தங்கம், இருண்ட கற்பனை போன்ற ஈரேட்டிகளில் ஏதேனும் ஒன்றை இணைத்து தர முடியுமா? என்னடா சேரட்டி ஏரட்டி நல்லா சொல்ற? சேரட்டி வேணா போய் மட்டன் கடையில கேளு போடா, இங்க என்னதுக்கடா வர? இந்த அங்காடியில் சிற்றுண்டி மட்டும் தானா, இல்லை அனைத்து வகையான உணவகங்களும் விற்கப்படுகின்றனவா? சரி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டா, தெரியாம கேட்டுட்டேன். தமிழ்ல பேசுடா ஐயப்பா, எதேதோ பேசாத. நீதான தமிழ்ல பேச சொன்ன. தூய தமிழ்ல பேசுனா உனக்கு புரியவே இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த பகுமானம்? மூடிட்டு டீய போடுறா விளக்கென்ன. டீ கடையில தமிழ வளர்க்கறானா? பேசுறதெல்லாம் டங்கிலீஷ். நம்மள கலாய்க்கிறான் ஸ்டூபிட் ஃபெலோ. தம்பி டீ இன்னும் வரல. சம்பவம் 3. வடக்கன் விஜய். அப்பா ஒரு கடப்பா இருக்கு. அண்ணா பாடுறாதுன்னு ஒரு டீ போடு. என்ன பல்ரா சொல்ற? நம்மளது கடை நான் நேற்று வரைக்கும் டீ கிளாஸ் கழுவினா இன்னைக்கு எப்படி ஓனர் ஆன? அது பேர்லதான் பால் இருக்கும். அது கடைக்கு பால் ஊட்டல, அதுக்கு சாயங்காலம் ஊத்திக்கிச்சு. பிசினஸ் படுத்துருச்சு, நம்ம தூக்கிடுச்சு. என்னடா சொல்றீங்க? முன்ன எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருந்தீங்க, புடவை கடை வச்சிருந்தீங்க, அடகு கடை வச்சிருந்தீங்க. பாக்குற இடத்துல நீங்க இருக்கீங்க. இப்படின்னா நாங்க எப்படா பிழைக்கிறது? அரே துஷ்மன், என்ன சொல்ற நீ? நிம்மாலே வேலைக்கு விக்கல, நம்மாலே வேலைக்கு விக்குது. நிம்மால் வேலை பார்க்க கணக்கு பாக்குது, நம்மால் கணக்கு பார்த்து வேலை பாக்குது. நீ என்ன வேணா சொல்லு, நான் உன் கடையில் டீ குடிக்கிறதா இல்ல? பாப்போ பக்கத்து கடையில டீ 5 ரூபாய் விக்குது. இங்க எவ்வளோடா? 10 ரூபாய். அது எப்படா? அதெல்லாம் பிசினஸ் சீக்ரெட். உனக்கு அது தேவை கிடையாது. உனக்கு பூஸ்ட் வேணுமா, காஃபி வேணுமா, போர்மிட்டா வேணுமா கேளு, நான் கொடுக்குது. நீ என்ன கலந்து கொடுக்கணும் யாருக்கு தெரியும்? நான் உன் கடையில குடிக்கிறதா இல்ல. ஓ பாப்போ, இந்த ஏரியால 30 கடை இருக்குது. 30 கடையில நம்மால் வேலை செய்யட்டும். நான் போன் போட்டு சொல்றேன் போ. எப்பா சாமி, எனக்கு டீயே வேணாடா. சம்பவம் 4. டீ கடையும் கணிதம் பேசும் சமோசா பஜ்ஜியும். என்னென்ன இருக்கு? யானை இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு. உனக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா இப்படி சொல்றீங்க? வேற என்னப்பா இருக்கும் டீ கடையில? காஃபி இருக்கு, டீ இருக்கு, பஜ்ஜி இருக்கு, போண்டா இருக்கு, சமோசா இருக்கு. உனக்கு என்ன பார்க்கணும்? பஜ்ஜி எவ்வளோண்ணே? பஜ்ஜி வந்து 3 ரூபாப்பா. 3 ரூபாவா? 3 பஜ்ஜி கட்டுங்க. தரம் பஜ்ஜி 9 ரூபாய் ஆச்சு மொத்தம். 9 ரூபாய் ஆச்சா? இருங்க ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். இந்தாங்கண்ணே. 10 ரூபாய் கொடுத்துருக்கியா? இல்லப்பா மீதி வரும். சமோசா எவ்வளோண்ணே? சமோசா வந்து 2 ரூபாய். ஒரு சமோசா கட்டுங்க. தரம் பா, மோந்து பார்த்தாலே எப்ப சாப்பிடணும்னு இருக்கேன். ஓகேண்ணா, என்னங்கண்ணா காசு? தம்பி காசு கம்மியா இருக்கு. பஜ்ஜி எவ்வளோண்ணே? பஜ்ஜி வந்து 3 ரூபாய் ஒண்ணு, மொத்தம் 9 ரூபாய். சமோசா எவ்வளோண்ணே? சமோசா 2 ரூபாய். கூப்பினா 11 ரூபாய். உங்க கையில எவ்வளவு இருக்கு? 11 ரூபாய். சரியா இருக்குல்ல கணக்கு? சரி.
வட்டா மாமே? எப்படா 10 ரூபா ஒரு சம்பவம் 5. எப்படியாவது நாட்டை காப்பாத்தணும். ஆனா 2 டீ. என்னண்ணா ரொம்ப சோகமா இருக்கீங்க? இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியலடா. இந்தியா எப்பதான் வல்லரசு நாடாக போதோ. அப்படி என்னதானே ஆச்சு? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை குட்டான்ட்டு. அதுக்கு என்னதானே பண்றது? நம்ம தான் நாடை காப்பாத்தணும் போல இருக்குடா. அது எப்படிண்ணே? இப்போ எப்படியும் விஜய் டிவில ஆடிஷன் போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆடிஷனுக்கு போய் ஆடிஷன்ல இருந்து ரியாலிட்டி ஷோ செலக்ட் ஆகி ரியாலிட்டி ஷோல இருந்து ஆங்கர் ஆகி ஆங்கர்ல இருந்து அப்படியே ஆக்டர் ஆகி ஆக்டர்ல இருந்து ஹீரோ ஆகி ஹீரோல இருந்து அரசியலுக்கு போய் அரசியல்ல இருந்து சிஎம் ஆகி தமிழ்நாடை காப்பாற்றலான்னு இருக்காங்க. அண்ணே நீங்களாவது ஸ்டேட் லெவல் தான், நான் அதுக்கு மேல சென்ட்ரல் லெவல்ண்ணே. இப்பதான் நான் ஸ்ட்ரீட் லெவல்ல கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதுக்கு மேல ஸ்டேட் லெவல், அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபி, இந்த டிராஃபி, அந்த டிராஃபி வாங்கி இந்தியன் டீமுக்குள்ள செலக்ட் ஆகி தோனி மாதிரி வேர்ல்ட் கப், அந்த கப், இந்த கப் வாங்கி நேரடியா அரசியலுக்குள்ளதான் போய் பிஎம் ஆகி இந்த நாடே காப்பாற்ற போறேன். நம்ம எப்படி? தமிழா, நீங்க சிஎம் பிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி 2 மாசமா டீ பாக்கி இருக்குது, அதை கிளியர் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. இங்க பாடுறா, டீ பாக்கி கேட்டதுக்கே காணா போயிட்டாங்க. இவங்க நாட்டை காப்பாத்த போறாங்களா? சம்பவம் 6. இது நல்ல டீயா? இங்க ஒரு கிளாஸ் டீ எவ்வளோண்ணே? ஊருக்கு புதுசா தம்பி? சும்மா கேட்க வேண்டிய எவ்வளோண்ணே? 15 ரூபாப்பா. அப்ப இந்த கிளாஸ்ல கொடுங்க. ஏய், இது உங்க ஊர்ல கிளாஸாடா? ரைட் விடுண்ணே. இங்க எங்க நல்ல டீ கிடைக்கும்ண்ணே? இங்க எங்க நல்ல டீ கிடைக்கும்? நல்ல டீ இவன் நம்ம கடை முன்னாடியே வந்து நின்றுட்டு நம்ம கிட்டயே நல்ல டீ எங்க கிடைக்கும்? சும்மா விட தம்பி, தூரமா ஒரு மரம் தெரியுதாப்பா? போய் அந்த மரத்தை சுத்தி பாப்பா சொல்றேன். சுத்திட்டு வந்துட்டேன். இப்ப சொல்லுங்க எங்க கிடைக்கும்? இங்கதான் கிடைக்கும். ஓ அப்படியா? ரைட்டு, ஒரு காஃபி போடு. அது காஃபி போடு. காஃபி உட்கார் போடுறேன். என்ன நான் ரொம்ப நேரமா கிண்டிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, பால் பொங்கல் தான். பாலாடுறது பொங்கலுக்கு. ஏய், என்னடா சொல்ற? அதுலதான் ஊற விட தண்ணி கலக்குறீங்களே, எப்படி பொங்கும்? ஏய், காலங்காத்தால வந்து பிசினஸ் கிடைக்காத. ஓரமா போய் உட்காரா. காஃபி தானே கேட்டேன், காஃபி கொடுக்குறேன். ரைட் வேணா, டென்ஷன் ஆகாதீங்க. இது நல்ல டீயா? காஃபி தானடா கேட்டேன். ரைட் விடுங்க, சும்மா தான் கேட்டேன். ஆரம்பிச்சிட்டேன். இந்தா காஃபி. தம்பி, இந்த டீ நல்லா இருக்குமா? சுடுத்தானி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். காஃபி குடிச்சிட்டு கிளம்புடா. காலங்காத்தால வந்துடுறேன். சுடுத்தானி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன்.